வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய கூட்டு வட்டி அந்த சாப்டரில் இருந்து ஒவ்வொரு மாடல் சம்மாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 7 மாடல் சம் நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது 8வது மாடல். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மனிதன் ரூபாய் 2550 2 ஆண்டுகளின் முடிவில் 2 சம தவணைகளில் திரும்ப கட்டும்படியாக ஆண்டுக்கு 4% வீதம் கூட்டு வட்டியில் கடன் பெறுகிறார். ஒவ்வொரு தவணையும் கீழ்கண்ட தொகையாகும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பர்சன் 2550 ரூபாயை 2 ஆண்டுகள் அதனுடைய முடிவில் 2 சம தவணைகளாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4% வீதம் ஆண்டுக்கு கூட்டு வட்டியில் கடன் வாங்கியிருக்காரு. இப்போ அந்த தவணை தொகையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்? முதல்ல அந்த தவணை தொகையை எக்ஸ் என்க அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு அந்த தவணை தொகை கிடச்சிரும். அதாவது இப்போ 2 ஆண்டுகள் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு முதல் வருட கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதை அசலோடு சேர்த்துட்டு 2வது வருடத்தில் அதுக்கு தனியாக கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிட்டு 2த்தையும் ஆட் பண்ணுவோம். அதுதான் 2 வருடங்களுக்கான கூட்டு வட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த கூட்டு வட்டியை அசலோடு சேர்த்தா அந்த மொத்த தொகை வரும் பார்த்திங்களா? அதை இவர் 2 தவணையாக கட்டுறாரு. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அதாவது தவணை தொகை கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு தவணை தொகை கிடச்சிரும். சரி, இப்போ அப்ளை பண்ணலாமா? எக்ஸு டிவைடட் பை 1 + ஆர் எத்தனை? 4/100 ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸ் டிவைடட் பை 1 + 4/100 த ஹோல் பவர் 2 = அசல் எவ்வளவு? 2550. அப்போ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை அடிக்கிறேன் 25. அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். அப்போ இப்போ 1 + 1/25ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் டிவைடட் பை 1 + 1/25 அதே தான் வரும். அடுக்கு மட்டும் 2 வரும். 2550. இப்போ என்ன பண்ணலாம்? இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 25 + 1 26/25ன்னு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? எக்ஸ் டிவைடட் பை 25 + 1 26/25 ஹோல் பவர் 2ன்னு கிடைக்கும். = 2550. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கீழே இருக்கக்கூடிய 26/25 மேலே கொண்டு போக போகிறேன். அப்போ அதனுடைய ரெசிப்ரோக்கல் ஆகுமா? அப்போ 25/26ன்னு ஆகும். அதே மாதிரி இங்கேயும் 26/25 ஹோல் பவர் 2 மேலே கொண்டு போகிறேன். அப்போ அதுவும் ரெசிப்ரோக்கல் ஆகுமா? = 2550. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 25/26ம் எக்ஸும் இந்த 2 இதுலேயும் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ 25/26 × எக்ஸை நான் வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். இங்கே 25/26 இருக்கும். = 2550. இப்போ இதை நான் அடிக்க போகிறேன். 102. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 26 + 25 டிவைடட் பை 26 = 102ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. சரியா? அப்போ 26 25 ஆட் பண்ண என்ன வரும்? 51 டிவைடட் பை 26 எக்ஸை விட்டுறக்கூடாது = 102. இப்போ இதையும் அடித்தா 2 வருமா? அப்போ எக்ஸ் = இந்த ஒரு 26 இந்த ஒரு 26. ஸோ 26 அடுக்கு 2. அப்போ எக்ஸ் = 2 × டிவிஷனில் இருக்கக்கூடிய 26 × 26 இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ இந்த 3த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த தவணை தொகையானது கிடச்சிரும். அப்போ 26 × 26 என்ன வரும்? 6 36 676. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால்
1352 ரூபாய். இதுதான் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு, தவணை தொகை. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.